அக்கா நான் வந்து கனடாக்கு வரணும், கனடாவில் வந்து ஒர்க் பண்ணணும், கனடாவில் நான் படிக்க வரணும், கனடாவில் பிஆர் எடுக்கணும், இதுக்கெல்லாம் என்ன கன்சல்டன்சிஸ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், எந்த கன்சல்டன்சியுமே வேண்டாம், நீங்களே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று, காஸ்ட் அவங்க வந்து பயங்கரமா சார்ஜ் பண்ணுவாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து உங்ககிட்ட எதையுமே ஹானஸ்டா டிரான்ஸ்பரண்டா இதுதான் இமிகிரேஷன்ல நடக்குது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க அவங்கள அப்ரோச் பண்றீங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன பண்றீங்க, எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இருக்கும்ல, அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஸ்கோரு, உங்களுக்கு 8 monthsலேயே உங்களுக்கு நான் பிஆர் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து கதை சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய இமிகிரேஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்ல, அந்த இமிகிரேஷன் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன், சிஆர்எஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 500 and above இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுங்கள், ஆஸ்திரேலியா ட்ரை பண்ணுங்கள், ஜெர்மனி ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த சிஆர்எஸ் 500 and above இருந்தால் தான் உங்களுக்கு பிஆர் கிடைக்கவே சான்ஸ் இருக்குங்கிற விஷயத்தையே எந்த கன்சல்டன்சியுமே சொல்ல மாட்டாங்க.